வணக்கம் அன்பு நேயர்களே. அஸ்திரம் திரைப்படத்துடைய திரை விமர்சனத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமீபத்தில் தான் இதுக்கு உண்டான பத்திரிகையாளர்களுக்கு சிறப்பு காட்சிகள் போடப்பட்டது. அஸ்திரம் திரைப்படத்தில் ஷாம், நிரா, நிழல் ரவி, ரஞ்சித், டிஎஸ்எம், வெண்பா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, இணை இயக்கம் ஜெகன், படத்துடைய இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால். பெஸ்ட் மூவிஸ் தயாரிப்பில் இந்த படம் மார்ச் 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 5 ஸ்டார் செந்தில் அவர்கள் வெளியிடுகிறார். சரி, அஸ்திரம் திரைப்படத்தில் கதை என்ன? ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். கண்டினியூவாக சில இடங்களில் ஒரே விதமான கோணத்தில் கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளுடைய பின்னணி என்ன, அந்த கொலைகளுடைய காரணம் என்ன, இந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எதனால் இந்த மாதிரி ஒரே மாதிரியான கொலைகள் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஷார்ட்டான ஸ்டோரி. இந்த கொலைக்குண்டான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், இந்த கொலைக்குண்டான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் வழக்கமாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருப்பார். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் ஷியாம் அவர்கள். அவர் கூடவே உதவியாக ஒரு கான்ஸ்டபிள் வராரு. அவர் ரஞ்சித்னு ஒரு நடிகர் இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு. சரி, ஓகே. நம்ம வழக்கமாக ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கதைகளில் என்ன மாதிரி நம்ம விதத்தை எதிர்பார்ப்போம்? திரைக்கதையை கவனமாக கொண்டு போனோம் கடைசி வரைக்கும். அதே மாதிரி இந்த படத்துக்கு பின்னணி இசை பலமாக இருக்கணும். இது ரெண்டும் ஒரு படத்தில் மிஸ்ட்ரி த்ரில்லர், முக்கியமாக மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்களில் இந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா அந்த படம் மேக்ஸிமம் சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த சக்ஸஸ் இந்த படத்தில் செட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்கு பக்கபலமாக அமைந்திருப்பது இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்துடைய பின்னணி இசையும் நம்மளை அழகாக உட்கார வைக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஓடலைங்க. ஜஸ்ட்டு ஒரு 1 மணி நேரம் 51 நிமிடம் தான் இந்த படமே. உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப சின்ன படம். ஒரு ஹாலிவுட் படத்தெல்லாம் நம்ம எப்படி ஷார்ட்டாக பார்த்துட்டு வருமோ அந்த மாதிரி அழகாக ஷார்ட்டாக பார்த்துட்டு நீங்கள் வெளில வரலாம். உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ஜஸ்ட் 2 மணி நேரம் விட குறைவாக இந்த படத்தை இயக்கி கொடுத்துருக்காரு இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால். அவருக்கு உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கலாம். ஏன்னா சும்மா ஹீரோயினோட டூயட் பாடுற மாதிரி ஒரு 4 குத்துப்பாட்டு 4 சாங் இதெல்லாம் வைக்காமல் படத்தோ ஸ்டார்ட் பண்ணும்போதே கதைக்கு உள்ளே இறங்கிடுறாரு. இதுதாங்க கதை, நான் முதல்ல ரிவீல் பண்ணிடுறேங்க, முதல்ல ரிவீல் பண்ணிட்டு அது எப்படி நடக்குன்றதை நான் பின்னாடி சொல்கிறேங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இயக்குனர். முதல் பாதி கொஞ்சம் அப்படியே கொலை விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னதான் சொல்ல வராங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் உட்காந்துருக்கும்போது அப்படி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பாரு. நம்ம ஓடியாந்து லாங் ஜம்ப் பண்ணி எகிரி குடிச்சோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? லாங் ஜம்பில் ஓடியாந்து லாங் ஜம்போடு சேர்ந்து ஹைட் ஜம்ப்புன்னு நம்ம பண்ணோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி விஷயத்தை இன்ட்ரோவில் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்டோடு இன்ட்ரோல் பிளாக்கை விடுறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் அதெல்லாம் எப்படி இன்ட்ரோவில் வேறு லெவலில் பண்ணிடுறாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளை கண்டிப்பாக தோண வைக்கும். உண்மையை சொல்ல போனால் ஸோ இன்ட்ரோலுக்கு அப்புறம் உண்மையிலேயே ரியல் மிஸ்ட்ரி அதுக்கு தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு அப்படி போயிட்டு வெளியில் போயிட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே என்ன விஷயங்களை சொல்ல வந்தோமோ அதை கரெக்டாக கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஷியாம் அவர்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு கொடைக்கானலில் ஒரு இன்ஸ்பெக்டராக வேலை செய்கிறார். அதுக்குண்டான விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். இந்த கொலை எப்படி நடந்தது, என்ன பின்னணி, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கும் போது இவருக்கு உதவியாளராக வர ரஞ்சித் இந்த கேரக்டர் கூடவே வருது சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் தான் தெரியுது இந்த கேரக்டர் இவ்வளோதான் கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்த விதமாக அழகாக பொருந்திருக்கு. என்னென்னா எப்போவுமே நமக்கு தெரியும் இந்த கேரக்டர் ஏதோ ஒன்று பண்ண போகிறா கடைசியில் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு இருப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் ஒரு கூடவே ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகுது. இந்த படத்தில் கதாநாயகிகளுக்கு பெருசாக அந்தளவுக்கு வேடங்கள் இல்லை. பட் இருந்தாலும் நீரா அப்படின்றவங்க ஷியாமுக்கு மனைவியாக நடிச்சிருக்காங்க. அவங்க அந்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. வெண்பா அங்கங்கே கொஞ்சம் காட்சிகளில் தான் வர்றாங்க. அவங்கள பெருசாக அந்த படத்தில் கேரக்டரைசேஷன் கிடையாது. சரி, இவங்களுடைய கதாபாத்திரங்களாம் இதில் பெருசாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னால் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஏங்க வைக்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையிலே ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு சக்ஸஸுக்கு உண்டான ஒரு விஷயம். காலங்காலமாக நம்ம தமிழ் சினிமா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். புரியாத புதிரிலிருந்து இப்போ ரீசெண்டாக வந்த போர் தொழில் படம் வரைக்கும் நம்ம நிறைய படங்களில் இந்த மாதிரி த்ரில்லர் படங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் எல்லா படங்களுக்கும் அந்தந்த டைமில் ரசிகர்கள் ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த வகையில் ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் இந்த அஸ்திரம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு பின்னணி இசை ஒரு பக்கபலமாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். உண்மையிலே சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தோடைய மிஸ்ட்ரி த்ரில்லர்களில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் என்னென்னா இந்த படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே கூடவே அந்த பிஜிஎம்மும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கணும். உண்மையிலே சொல்லப்போனால் ட்ராவல் ஆனால் தான் அந்த படம் இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர், இந்த மாதிரி இது போன்ற படங்களுக்கு நம்ம அந்த படத்தோடு ஒன்றி பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். உண்மையை சொல்லப்போனால் அந்த விஷயத்தில் உண்மையிலேயே இயக்குனர் இசையமைப்பாளர் நல்லா வேலை வாங்கியிருக்கார் அப்படின்னே சொல்லலாம்.
ரொம்ப சின்னது தாங்க, பெருசாக ரொம்ப எங்கெங்கெல்லாம் சுற்றலைங்க, ஒரே இடத்துல ஷூட்டிங் நடக்குது. அப்போ கொடைக்கானல் சுற்றி தான் படமே நடக்குது. கரெக்டாக வந்து இது ஸ்கிரிப்டு, இதுதான் ஷூட்டிங் பிளேஸு, இங்கே தான் நாங்கள் படத்தை எடுக்கிறோம், இங்கே தான் நம்ம படத்தை முடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தில் அந்த கண்ணோட்டத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதை வந்து உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கலாம். என்ன சார் நீங்கள் பாசிட்டிவாக சொல்லுங்கள், நெகட்டிவாக இல்லையா சார்? அந்த படத்தில் பக்காவாக ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்னும் சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டர்லாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸை கூட கொடுக்கும் இந்த படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹீரோயின் கூட கதாபாத்திரம் இல்லையே, ஹீரோயின் டூயிட் சாங்லாம் இல்லையே அப்படின்னு யாருன்னா யோசிச்சிங்கன்னா அது வேணால் உங்களுக்கு நெகட்டிவாக தெரியுமே தவிர மற்றபடி நீங்கள் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பல திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமா உலகத்தில் இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், KS ரவிக்குமாரோடைய புரியாத புதின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் கடைசி வரைக்குமே புரியாது, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருப்பாங்க. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம். ஊமை விழிகள், அதே கண்கள், பல நாளைய மனிதன், இன்றைய மனிதன், பல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்களை சொல்லலாம். அது மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் நிறைய சொல்லலாம். அந்த வகையில் லிஸ்ட்டில் இந்த படம் இடம் பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இடம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். அறிமுக இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால் அவர்கள் உண்மையிலேயே வந்து இது மாதிரி ஒரு திரை கண்ணோட்டத்தை, இந்த திரைக்கதையை அழகாக கையாண்டிருக்கார். இந்த மாதிரி ஒரு கதை அம்சத்தை எப்படி தான் இவங்கள யோசித்தாங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இப்போ அந்த காலத்துக்கு போகிறாங்க, திரும்பவும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. அதில் தோத்தவன் என்ன பண்ணுவான், அதில் ஜெயிச்சவன் என்ன பண்ணுவான், தண்டனைகள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையிலே இயக்குனர் அவர்களை பாராட்டலாம். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ரவி அப்பப்போ வந்து ஒரு வருஷம் தலை காட்டுறாரு. அவர் வர காட்சிகள்லாம் வந்துப்பா ஏதோ நேர்கள் ரவியால் ஏதோ நடக்க போகிற அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருக்கோம். கண்டிப்பாக அந்த விஷயத்தையும் வந்து கரெக்டாக கையாண்டிருக்கார். அழகாக சொல்லப்போனால் இந்த படத்துலேயே மேஜர் ப்ளஸ்ன்னு நம்ம சொல்ல போனோம்னா இந்த படத்துடைய திரைக்கதையும், இந்த படத்துடைய பின்னணி இசையும், இந்த படத்துடைய கான்செப்ட். உண்மையை சொல்லப்போனால் இது வந்து ஒரு எவ்வளோ நம்ம மிஸ்ட்ரி த்ரில்லரை பார்த்துருக்கோம், ஆனால் இது என்னடா புதுவிதமான மிஸ்ட்ரி த்ரில்லராக இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஒரு விதத்தை கையாண்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு பக்கபலமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் இவங்களையும் வந்து ஒரு ஷியாம், ரஞ்சித், இவங்களாம் வந்து இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக, இன்னும் ஒரு கூஸ் பம்பாக, அதாவது கஷ்டப்பட்டு ஏறி கை கொடுத்து தூக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது அந்தளவுக்கு வந்து இவங்களோட ரோல் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. இதை ஈஸியாக சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட், ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே, இவ்வளோ தான் சொல்ல முடியும். சூப்பராக சொல்லணும்னா மொத்தத்தில் அஸ்திரம் இது ஒரு தந்திரம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த 3 சூசைட் நடந்த இடங்கள் வேற வேற, பட் தி மாடஸ் ஆபரண்டி இஸ் சேம். அப்போ இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.